ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் டைம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சூடான டீயோடு சாப்பிட வெங்காய சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதாவது தோராயமாக ஒரு 200 கிராம் வரும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. வேணும்னா காய்ச்சி கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் கொஞ்சம் கட்டி விழும், நல்லா கையில் உடச்சி விட்டுருங்க. அது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்தனோ அதே கப்பில் எனக்கு ஒரு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா கையில் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதம் வந்ததுக்கப்புறம் மேலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாவு அப்படியே 10 to 20 நிமிஷம் ஊறட்டும். மாவு நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போது ஒரு வாட்டி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. பால் பண்ணதுக்கப்புறம் வறண்டு போகாமல் இருக்க ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மாவை தூவி அதுக்கு மேலே உருண்டையை வச்சு பொறுமையாக திரட்டுங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி ஓரளவுக்கு திக்காக திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கலாம். இதே சமோசாவை நீங்கள் கோதுமை வச்சும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கோதுமை வச்சு பண்ணும்போது எண்ணெய்க்கு பதிலாக உருக்கின பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் சேர்க்கறனால இன்னும் நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி மற்ற உருண்டையும் திரட்டி வச்சுருங்க. இப்போது சமோசா ஷீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர் ஷீட்டில் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒவ்வொரு ஷீட்டையும் வச்சுருங்க. ஷீட்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மாவை தூவி உங்களால் எவ்வளோ திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக திரட்டிக்கோங்க. நல்லா தின்னாக திரட்டினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதுக்கு மேலே இதை வச்சுருங்க. 2 சைடும் 2 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும், அதுக்கு மேலே வேணாம். இப்படி ஹீட் பண்ணுறனால தண்ணி எல்லாமே ஆவியாயிரும். அதனால் ஷீட் கட் பண்ணும்போது நமக்கு கிள்ளியாமல் வரும். இந்த ஹீட் இருக்கும்போதே ஷீட்டை ஒவ்வொன்றா எடுத்துருங்க. எண்ணெயும் மாவும் நம்ம தடவிருக்கனால ஈஸியாக ஷீட்டு பிரிஞ்சு வரும். பிரித்ததுக்கப்புறம் எல்லா ஷீட்டையும் ஒன்று மேலே ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அன்ஈவனாக இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஷீட்டை நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்து ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷீட் ரெடி பண்ணும்போது மிச்சமான பீசஸை வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் கட் பண்ணி ஃபில்லிங்கில் சேர்த்துடலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம கட் பண்ண பீசஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொத்தமல்லி கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இங்கே சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி. அடுத்து ஒரு சின்ன கப்பில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. இது எதுக்குன்னா சமோசாவோட ஓரங்களை ஒட்டுறதுக்காக. இப்போது சமோசாவை எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி முக்கான மாட்டம் மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா பேஸ்ட் எடுத்து 2 சைடு தடவி விடுங்க. திருப்பியும் அந்த முக்கான மாதிரி இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோன் ஷேப் கிடச்சிரும். கோன் பண்ணும்போது நல்லா பேஸ்ட்டை வச்சு ஒட்டிடுங்க. இந்த கோனுக்குள்ளே நம்ம சமோசா ஃபில்லிங் உள்ளே வச்சு மூடிடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா ஷீட்டுகளும் ஃபில்லிங் வச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. அடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம்.
ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமோசாவை எடுத்து மிதமான தீயில வந்து வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நம்ம மொறு மொறு வெங்காய சமோசா ரெடி ஆயிருச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.